ஸோ இதுலேயே நம்ம க்ரியேட் பண்ண அந்த டூல்ஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸ், ஓகே, ப்ராப்பர்ட்டிஸை நம்ம செக் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இமேஜினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதை ஒரு கிளிக் பண்ணோம்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வராது. ஓகே, அதை ரைட் கிளிக் பண்ணி இதில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான்னு பாருங்க. இல்லை அப்படின்னா யூ ஹேவ் டு டபுள் கிளிக். ஓகே, இதை டபுள் கிளிக் பண்ணோம்னா இதுதான் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ். இன்சர்ட் ஷேப்ஸ், ஷேப்ஸ் ஸ்டைல்ஸு, ஷேப் ஃபில் கலர், ஷேப்புடைய பார்டர், அவுட்லைன் ஷேப்ஸு, அதனுடைய சேஞ்ச் ஷேப்ஸு. ஓகே, நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அதனுடைய ஷேப்ஸை. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு ஷேடோ, அதனுடைய ஷேடோ எஃபெக்ட்ஸு. சி ஹியர், இந்த ஷேடோ எஃபெக்ட்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளால் டிசைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஓகேயா? ஸோ இதனுடைய ஷேடோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்மளால் மாற்றிக்க முடியும். ஓகேயா? ஸோ இதை கொடுக்கும்போது ஒவ்வொன்றும் மாறும். டிஸ்டன்ஸ், ஓகே, எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்மளால் கொடுக்க முடியும் அதனுடைய ஷேடோஸை. ஸோ 3D எஃபெக்ட்ஸ். ஸோ அது 3D எஃபெக்ட்ஸ் இங்கே பாருங்கள், அந்த இமேஜஸ்னுடைய 3D எஃபெக்ட்ஸ். ஓகே, நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்க முடியும். ஓகேயா? திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் த இமேஜஸ். ஓகே, ஆட்டோ டெக்ஸ்ட், இன்சர்ட்டிங் ஆட்டோ டெக்ஸ்ட். இன்சர்ட்டிங் ஆட்டோ டெக்ஸ்ட் ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இதை வந்து ஈஸியாக டைப் பண்ணி சீக்கிரமாக ஒர்க்கை முடிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய வேர்டு இருக்குது. ஓகேயா? அந்த பெரிய வேர்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்கூல் பேரே வச்சுக்குவோம், கொங்கு கல்வி நிலையம். இது வந்து நம்ம டாக்குமெண்ட்டில் நிறையா பிளேஸில் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், KONGU கொங்கு கல்வி நிலையம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறோம். இவ்வளோ டைப் பண்ணணுங்கிற நெசசிட்டி இல்லை. ஓகே, KKN அப்படின்னு மட்டும் டைப் பண்ணோம்னா போதும், கொங்கு கல்வி நிலையம் அப்படின்னு சொல்லி அதுவாகவே டைப் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ MS ஆஃபீஸில் எப்படி அதை பண்ண முடியும்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஓகே, ரைட்டர்ஸ் அதில் டைப் த டெக்ஸ்ட் இன்டு யுவர் டாக்குமெண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கணும். செலக்ட் த டெக்ஸ்ட்டு, ஸோ தட் இஸ் த ஹைலைட்டட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை டைப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எடிட் போயிட்டு ஆட்டோ டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஆர் Ctrl+F3 அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்டர் த நேம் ஆஃப் யுவர் டாக்குமெண்ட் ஷார்ட்கட்டாக ஓப்பன் ஆகும். ரைட் வில் சஜஸ்ட் a 1 letter ஷார்ட்கட். இந்த வேர்டுக்கு நீங்கள் என்ன ஷார்ட்கட் க்ரியேட் பண்ண போகிறீங்க, என்ன கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற ஆப்ஷனை அது சொல்லும். ஓகேயா? அப்போ நம்ம என்ன வேர்டு கொடுக்குறோமோ அந்த வேர்டு கொடுத்துட்டோம்னா இட் இஸ் கோயிங் டு fetch automatically or added with the values automatically with your document. Okay, if you close your button then return to your document. நீங்கள் க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். அண்ட் ஆஃப்டர் நீங்கள் என்டர் யுவர் கிரியேட்டட் யுவர் டாக்குமெண்ட் Ctrl+F3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த வேர்டுக்கு வேணாலும் அப்பப்போ நீங்கள் டாக்குமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் கீ ஆட்டோ டெக்ஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். தென் நெக்ஸ்ட்டு ஓகே, ஸோ எங்கேருந்து எடுக்கிறோம், செலக்ட் த நேம்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் யுவர் என்ட்ரிஸ் அண்ட் கிளிக் இன்சர்ட் பட்டன். ஓகே, ஸோ அதை நம்ம எடுத்ததுக்கப்புறம் இன்சர்ட் பட்டன்லேருந்து நம்ம எல்லா வேல்யூஸும் நம்மளால் கெட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? இதுக்கு ஒரு டெமோ உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ இது வரைக்கும் இருந்தது வந்து ஆஃபீஸ் ரைட்டரில், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது எதில் அப்படின்னா MS ஆஃபீஸில் நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஓகேயா? இப்போ நான் சொன்னேன்ல கொங்கு கல்வி நிலையம், அது எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ பாருங்கள், கொங்கு கல்வி நிலையம் டைப் பண்ணிட்டேன். இந்த வேர்டுக்கு நான் அந்த ஆப்ஷனை நான் க்ரியேட் பண்ணி ஆடணும். ஓகேயா? ஸோ இப்படி க்ரியேட் பண்ணுறது தான் நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட சொன்னது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆஃபீஸ் பட்டன் போயிட்டு இந்த இடத்துல வேர்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த வேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வேர்ட் ஆப்ஷனில் ப்ரூஃபிங். ஓகே, இந்த ப்ரூஃபிங்கில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்ததுமே ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுமே இந்த கொங்கு கல்வி நிலையம் நான் அங்கே செலக்ட் பண்ணதுனால இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு கொங்கு கல்வி நிலையம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், KKN அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இதை நான் ஆடை கொடுத்துறேன். ஓகே, இப்போது KKN டைப் இங்கே பண்ணால் இங்கே கொங்கு கல்வி நிலையம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துட்டேன். இப்போ ஓகே கொடுத்துட்டுனா இதையும் ஓகே கொடுத்துட்டுனா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல KKN அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் பார் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக கொங்கு கல்வி நிலையம் எனக்கு வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் ஆட்டோ டெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்மளால் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டாபிக், ப்ரிவ்யூ த டாக்குமெண்ட் டு பி பிரிண்டட்.
preview the document to be printed. Print பண்ண போகிற டாக்குமெண்ட்டை நம்ம வந்து சரி பார்க்க போகிறோம். ஓகே, ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். இட் இஸ் குட் பிரிண்டடா, ஓகே, the margin and all setted perfecta, okay, anything we want to adjust, so everything we have to check before taking print. Okay, it is the good practice to preview the document before taking the print out. The steps to follow the preview the document. Okay, in OpenOffice Writer, the click file menu and page preview option, or click the page preview button. The writer display the page preview toolbar. Then after soon multiple page icon to be displayed in the multiple pages. Okay, more than one multiple pages irundhuchna adu one by one காட்டும். After the check the print preview, we can close the option. Okay, yeah, so அத உங்களுக்கு நான் இப்போ காட்ட போறேன். ஓகே, இந்த டாக்குமெண்ட்ல 5 pages இருக்கு. இந்த 5 pages நான் உங்களுக்கு எப்படி அதை ஓப்பன் பண்ணி காட்டுறது பிரிண்ட் ப்ரிவ்யூ அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு ஆஃபீஸ் பட்டன் போயிட்டு பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இந்த பிரிண்ட் கொடுக்காம ரைட் சைடில் பிரிண்ட் ப்ரிவ்யூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா இட் வில் பி ஷோ இன் மல்டிபிள் பேஜஸ். ஹவு மெனி பேஜஸ் வி கிரியேட் இன்னும் அது எல்லாமே இங்கே வந்துடும். இது ஃபஸ்ட் பேஜு. ஓகே, செகண்ட் பேஜு எங்கே இருக்குது, ஒன் பை ஒன் அப்படி போகும். ஓகே, ஸோ செகண்ட் பேஜ் எங்கே, நெக்ஸ்ட்டு. ஓகே, செகண்ட் பேஜ் கீழே இருக்கும். ஓகே, செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ், ஃபிஃப்த் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக இருக்கும். ஸோ இதில் எதுவுமே டைப் பண்ணாதனால உங்களுக்கு எதுவும் தெரியல. ஓகே, இது ஃபஸ்ட் பேஜ். ஸோ இப்படித்தான் நம்ம வந்து பிரிண்ட் ப்ரிவ்யூ ஆப்ஷனை பார்க்க முடியும். இதை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் போயிடும். அதர்வைஸ் above close print preview option இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணாலும் it will be go. ஓகே, otherwise shortcut key for the print preview control plus F2 பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் print preview option வந்துடும். ஓகே, this is the another one method for the seeing the print preview option. Okay, final topic of this part. Okay, setting the printer and printing. பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி, பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேஜு எத்தனை பேஜ் நமக்கு வேணும், எத்தனை பேஜிலிருந்து எத்தனை பேஜ் வரைக்கும் வேணும், ஆர் ஃபஸ்ட் பேஜ் மட்டும் வேணுமா, ஆர் லாஸ்ட் பேஜ் மட்டும் வேணுமா, அல்லது ஃபஸ்ட்டு பேஜிலிருந்து ஒரு 5 பேஜ் மட்டும் வேணும், அல்லது லாஸ்ட் 5 பேஜ் மட்டும் வேணும், இப்படி எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்மளால் செக் பண்ண முடியும். அல்லது புக்லெட் ஃபார்மேட்டில் நமக்கு பிரிண்ட் வேணுமா, இல்லை ஒன் சைடு மட்டும்தான் பிரிண்ட் வேணுமா, அப்படிங்கிற எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்மளால் பிரிண்ட் ப்ரிவ்யூவில் செக் பண்ணிக்க முடியும். ஓகே, இதை வந்து முக்கியமாக நம்ம எப்போ பார்க்க முடியும் அப்படின்னா நம்ம சிஸ்டமில் பிரிண்டர் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். ஓகே, பிரிண்டர் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால் இதை செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அதுக்கு முன்னாடி இதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்த்துக்க முடியாது. ஜஸ்ட்டு நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ பாருங்கள், வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ Ctrl+P அப்படின்னு Ctrl+P ப்ரெஸ் பண்ணோம்னா தென் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நிற்கும். ஓகேயா, ஸோ இப்போ Ctrl+P பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வீடியோ கேப்சர் ஆகிட்டு இருக்கிறதுனால Ctrl+P அப்படிங்கிறது வந்து பாஸ் அப்படிங்கிற வீடியோடைய பாஸ் ஃபங்க்ஷனுக்கு போயிடும். ஓகேயா, ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், ஆஃபீஸ் பட்டன் போயிட்டு பிரிண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டோம்னா பிரிண்டினுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ இங்கே தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னென்ன பிரிண்டர் இதில் கனெக்ட் ஆகிருக்கோ அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி என்னென்ன பிரிண்டர் கனெக்ட் ஆகிருக்கோ அதை நம்மளால் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஓகே, அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பேஜுக்கு வர்றோம். ஓகே, இது என்ன பேஜ் அப்படின்னா நம்ம டோட்டலாக இங்கே பாருங்கள் 1 to 5 பேஜஸ் இருக்குது. இந்த 5 பேஜஸுமே எனக்கு பிரிண்ட் வேணும் அப்படின்னா ஆல் கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா எல்லா பேஜும் வந்துடும். அதர்வைஸ் கரண்ட் பேஜ்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஆல் பேஜஸில் நம்முடைய கர்சர் எங்கே பிளிங்க் ஆகிருக்குதோ அந்த பேஜ் மட்டும் பிரிண்ட் வரும். ஓகே, தட் இஸ் கால்டு கரண்ட் பேஜ். த நெக்ஸ்ட் ஒன் பேஜ் அப்படின்னா எந்த பேஜிலேருந்து எந்த பேஜ் வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 3, 5, 7, 9 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த ஆட் நம்பர்ஸ் பேஜ் மட்டும் நமக்கு வரும் பிரிண்டில். ஓகேயா, அதர்வைஸ் 1, 3, 4, 5, 6 இப்படி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 4, 5, 6 இப்படி கொடுத்தோம்னா
செகண்ட் பேஜ் மட்டும் வராமல் 1 3 4 5 6 அப்படி மட்டும் வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பிரிண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, த நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன் காப்பீஸ். ஓகே, இந்த நம்பர் ஆஃப் காப்பீஸ் எனக்கு எத்தனை வேணும் அப்படிங்கிறது. இப்போ ஒரு கிளாஸில் வந்து 10 பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த 10 பேர்த்துக்கு வந்து நான் சின்ன புக்கு போட்டு கொடுக்கணும். இப்போ அந்த 10 பேர்த்துக்கும் அந்த புக்கினுடைய பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா 10 பேஜ் இருக்குது. 10 பேர்த்துக்கு 10 பேஜ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த கொலேட் ஆப்ஷன்ஸை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். அல்லது கொலேட் இல்லாமல் நம்ம கொடுத்து அப்படின்னோம்னா நமக்கு தான் வேலை அதிகம். எப்படின்னா இந்த 10 பேஜில் ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் 10 டைம் எடுக்கணும், செகண்ட் பேஜ் 10 டைம் எடுக்கணும், தேர்ட் பேஜை 10 டைம் எடுக்கணும். அப்புறம் நம்ம எடுத்து ஒவ்வொருத்தருக்காக நம்ம ஷஃபில் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஓகேயா, இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் இந்த கொலேட் ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா இது என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு பேஜிலேருந்து 10 பேஜ் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு செட் எடுத்து பிரிண்ட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். செகண்ட் டைமு மறுபடியும் ஃபஸ்ட்டு பேஜிலேருந்து 10 பேஜ் வரைக்கும் ஒரு செகண்ட் செட்டு, அப்புறம் தேர்ட் செட்டு, ஃபோர்த்து செட், இப்படியே ஆட்டோமேட்டிக்காக 1 by 1 அதை எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அப்போது ஃபஸ்ட்டு 10 பேஜ் மட்டும் எடுத்து நம்ம ஸ்டேபிள் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துடலாம். இட் இஸ் அ வெரி வெரி ஈஸி டு டேக்கிங் த பிரிண்ட். அதர் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இஸ் தேர் இன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன். ஓகேயா, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். திஸ் இஸ் த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் த பிரிண்ட் ப்ரிவ்யூ அண்ட் பிரிண்டிங் ஆப்ஷன். ஓகேயா, ஸோ இதோட இந்த பார்ட்டு கம்ப்ளீட் ஆகுது. ஓகேயா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 2 ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் டூல்ஸ் சாப்டர் 7 பார்ட் 1 ஒர்க்கிங் வித் ஓப்பன் ஆஃபீஸ் கால் சி. ஓப்பன் ஆஃபீஸ் கால் சி அப்படின்னாவே கால்குலேஷன், அதாவது டைப்பிங் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளால் கால்குலேஷன்ஸையும் அதில் ஆட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் கால் சிங்கிறது. ஓகே, அதாவது இட் இஸ் டினோட்டிங் ஸ்ப்ரெட்ஷீட். ஓகே, டினோட்டிங் ஸ்ப்ரெட்ஷீட். ஃபஸ்ட்டு டாபிக் இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்ப்ரெட்ஷீட். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்ப்ரெட்ஷீட். Spreadsheet is a very useful office automation tools to organize, analyze and store data in tabular form. ஒரு டேபிள் ஃபார்மில் நம்ம டேட்டாஸை ஆர்கனைஸ் பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும் அண்ட் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Spreadsheets was developed as computerized equivalent to paper based accounting worksheet. அதாவது பேப்பரில் நம்ம எப்படி நம்ம அக்கௌண்ட் போடுறோமோ அதே போல் நம்ம சிஸ்டம்லேயும் அக்கௌண்ட்டை போட முடியும் அதை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, ஸ்ப்ரெட்ஷீட் யூசர்ஸ் கேன் adjust any of the stored values and can observe the effects of an calculated value. This is called what if. Okay, so modern spreadsheets can have multiple interacting sheets and can display the data either the text or numerals or in a graphical ஃபார்ம்ஸ். ஓகே, இப்போ மாடர்னாக இருக்கக்கூடிய ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் வந்திருக்கு. ஸோ அந்த ஃபார்மேட் எல்லாமே நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்சர்ட்டிங் கிராஃப் சார்ட்டு, ஓகே, பை சார்ட்டு, ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு அனலைஸ் பண்ண முடியும், டேட்டா பேஸ் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கால்குலேஷன்ஸ் போட முடியும், இன்சர்ட்டிங் ஷேப்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். இன்னும் டிஃப்ரெண்ட் கிராஃபிக்ஸு பிக்சர்ஸை நம்ம ஆட் பண்ண முடியும். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் நம்ம பண்ண முடியும். இதில் வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். த நெக்ஸ்ட் ஒன் எவாலுவேஷன்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட். இது எப்போ கிரியேட் ஆச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, டேனியல் பிரிக்லைன் அண்ட் பாப் ஃப்ராங்க்ஸ்டன் developed the first spreadsheet called VisiCalc. Okay, VisiCalc. ஓகே, யாரெல்லாம் டேனியல் பிரிக்லைன் அண்ட் பாப் ஃப்ராங்க்ஸ்டன் இவங்க 2 பேர் இருந்தால் என்ன பண்ணாங்க, இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேயா, ஸோ இவங்க ஸ்டார்ட் பண்ண அந்த ஸ்ப்ரெட்ஷீட் பேர் என்னது, VisiCalc. எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1979 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேயா, ஸோ எந்த கம்பெனிக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆப்பிள் 2 அப்படிங்கிற கம்பெனிக்காக. ஓகே, in 1982 லோட்டஸ் கார்பரேஷன் இன்ட்ரடியூஸ்டு லோட்டஸ் 123 அப்படிங்கிற ஒரு நேமில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் லோட்டஸ் 123 வாஸ் ஃபர்ஸ்ட் டு இன்ட்ரடியூஸ்டு செல் நேம் அண்ட் மேக்ரோஸ். ஓகே, செல் நேம் என்னன்னு பண்ண சொன்னாங்க, மேக்ரோஸ் அப்படிங்கிறதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இப்படி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருந்துச்சு. இன் 1987 தான் புதுசாக மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், அதாவது எம்எஸ் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அந்த மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன்ஸ் தான் எம்எஸ் எக்ஸல்
எக்ஸல்ங்கிறத ஒரு டேட்டாவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேயா? ஸோ அது எதோட பேஸ் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா GUI, அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸோட அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேயா? ஸோ இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான் நமக்கு இப்போ ஈஸியான ஃப்ரெண்ட்லி மெத்தடாக இருக்குது. ஓகேயா? ஃப்ரெண்ட்லி மெத்தடாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேயா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா உங்களுக்கு? இந்த ரைட் சைடில் இருக்க பாருங்க, அவர் தான் வந்து டேனியல் சிங்கர். The Daniel Singer and Dan Bricklin, the father of spreadsheet. Spreadsheet உடைய ஃபாதர் யார் அப்படின்னு கேட்டால் யார்? இது டேனியல் சிங்கர், டான் பிரிக்லின். இவங்க ரெண்டு பேர் தான். ஓப்பன் ஆஃபீஸ் கால்சி இஸ் a popular open source spreadsheet application maintained by Apache Foundation. Apache Foundation தான் இந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால்சியை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸ்டார் ஆஃபீஸ் கால்சி வாஸ் த பேரண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ் கால்சி. பேரண்ட் ஸ்டார் ஆஃபீஸ் கால்சி அப்படிங்கிறத அந்த ஓப்பன் ஆஃபீஸ் ஆஃபீஸுடைய கால்சியினுடைய பேரண்ட். ஓகேயா? ஸோ இந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால்சி விச் வாஸ் டெவலப்டு பை த ஜெர்மன் கம்பெனி நேம்லி ஸ்டார் டிவிஷன் இன் 1985. ஸ்டார் டிவிஷன் இன் 1985 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்மன் கம்பெனி தான் இதை டெவலப் பண்ணாங்க. ஓகேயா? ஸோ இப்போது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் எவாலுவேஷன்ஸ் ஆஃப் த ஸ்ப்ரெட்ஷீட்ஸு, இன்ட்ரொடக்ஷன்ஸ் அபவுட் த ஸ்ப்ரெட்ஷீட்டு நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தோம். ஓகேயா? ஸோ இனிமேல் நம்ம ஸ்ப்ரெட்ஷீட்ஸுடைய விளக்கமான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு உங்களுக்கு?